ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 16 புதன்கிழமை நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, வருஷத்தோட முதல் சங்கடகர சதுர்த்தி. ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு, அது கூடவே சந்தனம், இது இருந்தா போதும். விநாயகப் பெருமான் அருளை நீங்க பரிபூர்ணமா பெற்று எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடுவதற்கான வழியை ஏற்படுத்திக்க முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை பயிர் சந்தனம் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதம் பிறந்து, அதாவது புது வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் விரத தினம் இந்த சங்கடகர சதுர்த்தி தான். பிள்ளையார் சுழி போட்டு வைக்கிற மாதிரி விநாயகப் பெருமான் இந்த வருஷத்துக்கான முதல் விரத தினத்தை ஆரம்பித்து வைக்கிறாரு. இந்த ஒரு விரத தினத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் முழு பக்தியோடையும் செய்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த வருஷத்தில் வரக்கூடிய 12 தமிழ் மாதங்களில் வரக்கூடிய எல்லா விரத தினங்களும் விசேஷ தினங்களும் உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக அமையும். எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணால் கட்டாயம் அதில் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் புது வருடம் பிறந்திருக்குது. அதுக்கப்புறமா வரக்கூடிய முதல் விசேஷ தினம், முதல் விரத தினம் இந்த சங்கடகர சதுர்த்தி தான். இந்த நாளில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, விநாயகப் பெருமான் கோவிலுக்கு எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யணுங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 16ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது சரியா காலையில் 11:57 பிறகுதான் பிறக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை மதியம் 1:24 வரைக்கும் இருக்கு. அதனால ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே தான் சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடை நீங்கள் செய்யணும். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பூஜை அறையை கழுவி சுத்தப்படுத்திடுங்க. அதை விட முக்கியமானது, விநாயகப் பெருமானோட ஃபோட்டோ சிலைக்கு சந்தன குங்குமத்தால் அலங்காரம் செய்து பூக்கள் வச்சு அவருக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் பிடிக்குமோ அதை தயார் செஞ்சு வச்சுடுங்க. புதன்கிழமை அப்படிங்கிறதால மதியம் 12:01 ராகு காலம். அந்த 1:30 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு நடத்தலாம். ஒருவேளை மாலை நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சதுர்த்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை ஒரு 5 மணிலேருந்து 6 மணி, இந்த 1 மணி நேரத்தில் தான் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்களில் விநாயகருக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்யலாம். அப்படி உங்கள் வீடு பக்கத்தில் கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையில் வாங்கி கொடுங்க. விநாயகப் பெருமானுக்கு உங்கள் கையால் என்னென்ன அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சந்தனத்துக்கு ஒரு மாதிரியும், பன்னீருக்கு ஒரு மாதிரியும், இளநீருக்கு ஒரு மாதிரின்னு சொல்லி ஒரு அபிஷேக பொருட்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். முடிஞ்சா கொழுக்கட்டை அப்புறம் சுண்டல், இது ரெண்டத்தையும் நீங்கள் உங்கள் கையால் தயார் செய்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையில் கொடுக்கறது கூடுதல் விசேஷம். கொழுக்கட்டையில் 8 எண்ணிக்கை கொழுக்கட்டை தயார் செய்யணும். அப்படி 8 எண்ணிக்கையில் கொழுக்கட்டை தயார் செய்து அதை கோவிலுக்கு வரக்கூடிய பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். அதை விட சிறியவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். ஒரு கொழுக்கட்டையை 2-3 எடுத்து கூட 2-3 பிரித்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி செய்யறதால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட கல்வி மேம்படும், அறிவு மேம்படும், அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமையும். சித்திரை மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியிலேருந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை, வழிபாட்டு முறை இருக்குல்ல, பச்சை பயிறு அப்புறம் அது கூட கொஞ்சமாக சந்தனம், இது இரண்டையும் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை உங்களுக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 2 பொருட்களையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த வழிபாட்டை எத்தனை மணிக்கு செய்யலாம்? மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எப்பவும் போல வழிபாட்டெலாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் 1 ஸ்பூன் இல்லை ஒரு அரை கைப்பிடி கொஞ்சமாக பச்சை பயிறு போட்டுக்கோங்க. இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது ஏன் பயன்படுத்துகிறோன்னா, பொதுவாக இந்த புதன்கிழமை அப்படிங்கிறத புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். புதன் பகவான் யாரு? புத்திகாரகன். அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையில், பார்க்கக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில் நமக்கு அறிவு, திறமை, ஆற்றல் இது எல்லாத்தையும் வாரி வழங்கி அதை திறம்பட செயல்பட வைக்கிறதுக்கான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா புத்திகாரனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான். புதன் பகவான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் தொழில, வியாபாரத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வியாபாரத்தை முன்னேற்ற முடியும். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் திறம்பட செயல்பட்டு உங்களோட மேல் அதிகாரிகிட்ட நல்ல அங்கீகாரத்தை பெற முடியும். அது மூலயமா பதவி உயர்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட புத்திகாரன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா புதன்கிழமையில புதன் பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை வைத்து வழிபாடு செய்யணும். அதுக்காக கொஞ்சம் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு மட்டும் இல்லை, விநாயகருக்கும் ரொம்ப உகந்த நாள் தான். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்குங்கிற மாதிரி புதன்கிழமையை நம்ம விநாயகர் வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம்.
அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள்ல தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமும், விநாயகருக்கு உகந்த நாள் புதன்கிழமையும், அது கூட புதன் பகவானுக்கு உகந்த புதன்கிழமையும் சேர்ந்து வந்திருக்குது. இப்படி எல்லா நன்மையிலும் கிடைக்கக்கூடிய இந்த நாள்ல விநாயகருக்கு உகந்த பொருட்கள் நெறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பொருள் சந்தனம். இப்ப இந்த சந்தனத்த எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சின்னதா தட்டு மேல நீங்க பச்சை பயிர பரப்பி வச்சுட்டீங்க. அடுத்ததா சந்தனம் வச்சிருப்பீங்கல்ல, சந்தன வில்லைகள். இத நீங்க பிள்ளையாரா பிடிச்சு வைக்கணும். தண்ணீர் ஊத்தி குழைக்காம, அந்த வில்லை சந்தனத்துல கொஞ்சமா பன்னீர் கலந்து, அது கூட கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து, அந்த சந்தனத்த எப்படி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைப்பீங்களோ, அதே மாதிரி சந்தனத்துல பிள்ளையாரா பிடிச்சு வச்சு, அந்த பச்சை பயிறு பக்கத்திலேயே வச்சுடுங்க. முடிஞ்சா அந்த சந்தனத்துக்கு கொஞ்சம் பொட்டும் வச்சுடுங்க. இப்படி வைக்கும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு எப்படி வைப்பீங்களோ, அதே முறைப்படி இந்த இடத்துல நீங்க சந்தனத்துல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறீங்க. கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் தான். அதாவது நீங்க என்ன உருவமா பாவிச்சு பிடிச்சு வைக்கிறீங்களோ, அந்த உருவத்துல அமிர்தம் அருள் புரிவாராம். உதாரணத்துக்கு இப்ப சந்தனம், மஞ்சள், அதை விட முக்கியமானது நீங்க மாட்டு சாணத்தையே விநாயகரா பிடிச்சு வச்சா கூட அதுல உட்கார்ந்து அருள் புரிவாராம். அந்த அளவுக்கு கடவுள்கள்ல எளிமையான கடவுள் விநாயகர். இப்ப புதன் பகவானுக்கு உகந்த பச்சை பயிரையும், இன்னொரு பக்கம் விநாயகப் பெருமானுக்கு உகந்த பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த சந்தனத்துல அவரையே உருவமா பிடிச்சு அது கொஞ்சம் பொட்டு வச்சிடுறீங்க. முடிஞ்சா அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் அருகம்புல்லையும் வச்சிடுங்க. இப்ப இந்த சந்தனத்துல பிடிச்சிருக்கக்கூடிய அந்த விநாயகரை கையெடுத்து கும்பிட்டுட்டு, அது கூட தூப தீபம் காமிக்கணும். கூடவே புதன் பகவானையும் மனசார வேண்டிக்கணும். நாங்க பார்க்கக்கூடிய தொழில, வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும். போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. நாங்க பார்க்கக்கூடிய வேலையில அங்க திறம்பட செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு புதன் பகவானை வேண்டிக்கோங்க. விநாயகப் பெருமானையும் மனசார வேண்டிக்கிட்டு, இப்ப இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த புது வருடத்துல முதல் விரத தினமா சங்கடகர சதுர்த்தியை நாங்க எடுத்துக்கிறோம். இந்த 12 மாதங்கள், அதாவது இந்த விசுவாவசு தமிழ் புது வருஷத்துல வரக்கூடிய எல்லா விரத தினங்களும் எங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையணும். எந்த விதமான தங்கு தடையும் இருக்கக்கூடாதுன்னு விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்க உங்க வழிபாட முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். பூஜை அறையில மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ, அவ்வளவு நேரம் அந்த பச்சை பயிரும் விநாயகராக பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தனமும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள், அதாவது சதுர்த்தி திதி முடிஞ்சு, இப்ப உதாரணத்துக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குதுன்னா, அது மறுநாள் ஏப்ரல் 17ஆம் தேதி மதியம் 1:30 மணி வரைக்கும் இருக்கு. அதனால மறுநாள் வியாழக்கிழமை காலையில அந்த பச்சை பயிரை மட்டும் தனியா எடுத்து வச்சிடுங்க. அந்த சந்தனத்த நீங்க தண்ணீல போட்டு குழச்சி தினமும் நெத்தியில வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. அத நீங்க செடி கொடியில போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி அந்த பச்சை பயிர நீங்க தண்ணீல விட்டாலும் சரி, உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி, அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா அந்த விநாயகரா பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய சந்தனத்த மட்டும் சின்னதா ஒரு கிண்ணத்துல வச்சு, தினமும் ஆண்கள், பெண்கள் இருவருமே அவங்க நெத்தியில வச்சுக்கலாம். ஆனா கூடுமான அளவுக்கு சுத்தபத்தம் இல்லாம அந்த சந்தனத்த தொடுறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்க அத விநாயகரா பிடிச்சு வச்சு பயன்படுத்த போறீங்க. அத நினைவுல வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை மாதிரி தெரியும். விநாயகரோட ஃபோட்டோஸ்லேயே உங்க வீட்ல 10, 15 ஃபோட்டோஸ்லேயே கூட இருக்கலாம். ஆனா விநாயகருக்கு உகந்த சந்தனத்துல நீங்க விநாயகரை பிடிச்சு வச்சு புதன் பகவானுக்கு உரிய பச்சை பயிரை வச்சு நீங்க படைக்கும்போது, விநாயகப் பெருமானும் புதன் பகவானும் ஒரு சேர அமர்ந்து உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு அருள் புரிவாங்க. அதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.